நிக்கிறீங்க? என்னாச்சு? அம்மா, அந்த ஜட்ஜி சாரை கடத்தி கொண்டு வந்து இங்க கட்டி வச்சிருந்ததுனால போலீஸ்காரங்க வந்து நம்ம ராஜா அண்ணனை புடிச்சிட்டு போயிட்டாங்க. அவர் ஏற்கனவே தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதின்னு சொன்னாங்க. மறுபடியும் புடிச்சிட்டு போயிருக்காங்கன்னா அவரை உயிரோட விட மாட்டாங்கம்மா. ராஜா அண்ணன் இங்க இல்லன்னா எம்எல்ஏ சரக்கு சுந்தரத்தோட ஆளுங்க நம்ம கிராமத்தையே அழிச்சிருவாங்கம்மா. ஆமா, அழிச்சிருவாங்க. ஏதாவது செஞ்சு ராஜா அண்ணனை ஜெயில இருந்து காப்பாத்துங்கம்மா. நீங்க எல்லாரும் ராஜா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவரை நிச்சயம் காப்பாத்தியே தீரும். அவரை எந்த ஜெயில கொண்டு போய் வச்சிருந்தாலும் நான் காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். ஜரதா ஜக்க
ஆமா ரோட்ல எங்களை பார்த்து லைன் கட்டினது பத்தாதுன்னு இப்ப இன்ஸ்பெக்டருக்கே லைன் கட்டுறியா? சார் இந்த குல்மாப்பேட்டை ஜிங்காடி ரோட்ல விரிச்சு வச்சிருக்காத்தா அங்காடிய. ஆட அது இல்ல மீச மாமா, நீ என்ன ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிட்டு போவேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இட்டாந்து இப்படி விட்டுட்டிய. இங்க பாரு, என் ரேஞ்சு பம்பாயில இருந்து துபாய் வரைக்கும். யோ மீச தள்ளியா, உன் பேர் என்ன? ஜர்தா ஜக்கம்மா. ஜரிதா ஜக்கம்மாவா? நீ எந்த ஊரு? ஜல்சப்பேட்டை. ஜல்சாப்பேட்டையா? சார் இவ ஜல்சாப்பேட்டை இல்ல சார், இவ ஏதோ கதை விடுறா சார். ரெட் லைட் கேஸுங்கிற பேர்ல கேஸ ஸ்ட்ராங்கா புக் பண்ணி நல்லா உள்ள தள்ளுங்க சார். ஜரிதா ஜக்கம்மா, உன் ரேஞ்சு பம்பாயில இருந்து துபாய் வரைக்கும்னா இது ஏன் ரேஞ்சு. இன்னைக்கு நைட்டு நீ என்ன உள்ள விட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு நான் உன்னை வெளியே விட்டுறேன். உள்ள விட சொல்றியா? ஐயா தமக்கலிங்கம், இவரு என்கிட்ட ஒரு மாதிரியா பேசி என்ன உள்ள விட சொல்றாரு. என்ன சார் இதெல்லாம்? சார் நாங்கெல்லாம் இந்த ரோடு கேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்காம உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தா நீங்க மட்டும் நைஸா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறீங்களா சார்? ஏய், உன்னை போனா போதுன்னு சும்மா விட்டா என் மேலேயே குத்த சுமத்துறியா? உன்னை என்ன பண்றேன்னு பார். ஸ்ட்ராங்கா கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு உன்னை இழுத்து சென்ட்ரல் ஜெயில தள்ளி உன்னை உருண்ட சோறு திங்க வைக்கல என் பேரு அட அந்த ஆளு என்ன என்ன பண்ணிடுவான்? மாட்டினா உள்ள, மாட்டலன்னா வெளிய. நாம போயப்பே இதான். நான் இந்த நாட்டுல எல்லா ஜெயில் வார்னியும் நைஸா பிடிச்ச ஒரு ஆட்டி வச்சிருக்கேன். இந்த ஒரு ஜெயில் தான் இது வரைக்கும் பாக்கி வச்சிருந்தேன். அதான் இங்கே வந்துட்டேன். தங்கமணி, இது பெரிய கேஸ் தான் போல் இருக்கு. பார்த்தாலே தெரியுது. அதிகமா குலுக்காதம்மா, எங்க சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நட நட. குரு என் மெது பக்கடா சொல்றாய சொடா. ஐயோ, சும்மா குல்மா மாதிரி இருக்கியா குரு? உன்னை பார்த்த உடனே எனக்கு உள்ள வந்து 5 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ள எங்கேயும் புது கிராக்கி பிடிக்க ஆரம்பிச்சியா? ஓய் வாடனே, இந்த மாதிரி பாடிய பார்த்தா ஏன் பாடி விரிஞ்சுக்கினே விரிஞ்சுக்கினே போகுது. யோ, என் ரேஞ்சு பம்பாயில இருந்து துபாய் வரைக்கும். ஜெயில இருந்து நீ வெளியில வந்ததுக்கு அப்புறம் கரம் மசாலா ஜக்கம்மா வீடு எங்க இருக்குன்னு கேட்டா யார் வேணாலும் அட்ரஸ் தருவாங்க. ஒரு தப்ப வந்து என்ன விசாரிச்சுக்கணும் போறாஜா. விசாரிக்க வேண்டியவன் நான் நடடி சொல்றேன். காஸ்மாலம் சாரு. என்னையா, உனக்கு என்ன தூக்கம் வரலையா? எங்க வாத்தியார தூக்கம் வருது. அந்த கரம் மசாலா ஜக்கம்மா நம்ம ஜெயிலுக்கு வந்த உடனே என் அஸ்திவாரம் ஆடி போச்சு. நேத்து நீ கொடுத்த துண்டு பீடி இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு, ஒரு வத்தி குச்சி கொடு, பத்த வச்சுக்கிறேன். நான் நைட் டியூட்டிக்கு வந்தா உனக்கு வத்தி குச்சி கொடுக்கறதே வேலையாயிடுச்சியா? இந்த சரி. என்ன இவன் ஜக்கம்மாவை நினைச்சுக்கிட்டு என்ன பார்த்து கண்ணடிக்கிறான்? சரி, நான் மத்தியானம் சாப்பிட போனப்ப அந்த கரம் மசாலா என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? நீ அவ கண்ணுக்கு கமல்ஹாசன் மாதிரி தெரியறியா? அவ கண்ணடிச்சாலும் ஒரு குளு குளுக்குனாலும் உன்கிட்ட ரியாக்ஷனே இல்லன்னு. அப்படியா சொன்ன? அதனால இப்பவே நீ அங்க போய் அவ செல்லுல ஒரு டார்ச் லைட் அடிச்சு கவனிச்சுக்க. என்னையா ராத்திரி நேரத்துல போய் பொண்ணுங்க செல்ல லைட் அடிக்க சொல்ற? மேலதிகாரிக்கு தெரிஞ்சா என் கதை கந்தல் தான். சாரு, ஜக்கம்மாவ காலையில நான் பார்த்தப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன சொல்லு. அப்படியா? தைரியமா போய் லைட்ட போட்டு தாக்கு. யோ, உன் பேச்ச நம்பித்தான் போறேன். ஏதாவது ஏடா கூட மாச்சு வந்து ஒன்ன போட்டு தாக்கிடு. எதுவும் ஆகாது, ஏன் மேலான போடு லைட்.
எடுத்துட்டு போறேன் ஐயே. இன்னும் உடம்பு சாருது. ராத்திரி வேளையில வந்து லைட் இப்படி அடிக்கிறது. நீ லைட் அடிச்ச உடனே நான் அப்படியே அடிப்புட்டேன். உன் முகத்துல லைட் அடிச்சோன்னு வர சின்னங்களை கண்டுக்கத்தான் நான் லைட்டை கொஞ்சம் லைட்டா அடிச்சேன். பலகில்லாடியா நீ பாக்குறதுக்கு கமலாசம் மாறிக்கிற மன்மதையா நீ. கரம் மசாலா ஜக்கம்மா, ராஜா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். உனக்கு என் மேல இவ்வளவு பிரியா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா முதல்லயே உன்னை விஐபி செல்ல வச்சிருந்திருப்பேன் கண்ணு. என்னாச்சு? என்னையா என்னாச்சு? ஏன் புகை வருது? வேற என்னன்னு கேட்டுக்கிறிய? உள்ள என்னாச்சுன்னு பாக்குறதுல முதல்ல கதவு துறையா. ஐயோ 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 ஐயோ! அவன் பாத்ரூம்ல இவ்வளவு பெரிய சுரங்கம் தோன்ற வரைக்கும் நீங்க எல்லாம் செலுத்திக்கிட்டு இருந்தீங்களா? போங்கடா, அவன் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சிடுவாங்க. ராணி, அண்ணா, ராணி, அண்ணா, ராணி, நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா அண்ணா? அவமானம் தாங்க முடியாம நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதா பேப்பர்ல போட்டிருந்தாங்களே. அதெல்லாம் பொய்மா, எல்லாம் பொய். என்ன அண்டர் கிரவுண்ட்ல அடைச்சு வச்சு வேணும்னே பொய்யான செய்தியை பரவ விட்டுருக்க அந்த சேர்மன் தன்ராஜ். திலீப், அந்த தன்ராஜ் உங்க மேல கேஸ் போடாம உங்களை எதுக்காக அடைச்சு வச்சிருந்தா? சில போர்ட் ஆஃப் டைரக்டர் சேர்ந்துக்கிட்டு எங்க பேங்க்ல கோடிக்கணக்கான ரூபாயை சுருட்டலான்னு பார்த்தாங்க. அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் நான் எங்க பேங்க் சேர்மன் கிட்ட சொன்னேன். அந்த கொள்ளையில சேர்மனும் சம்பந்தப்பட்டிருந்ததால இந்த விஷயம் எங்க வெளியாயிடுமோன்னு பயந்து என்ன பேங்க் வேலையா அவர் பம்பாய்க்கு அனுப்புனாரு. வழியில அந்த எம்எல்ஏ சரக்கு சுந்தரத்தோட ஆளுங்க வந்து என்ன கிட்னாப் பண்ணி அண்டர் கிரவுண்ட்ல அடைச்சாங்க. ஒவ்வொரு நாளும் இன்ஜெக்ஷன் போட்டு போட்டு சித்திரவதை பண்ணி என்ன மயக்கத்திலே அவங்க வச்சிருந்தாங்க. அவங்க யாரும் கவனிக்காத நேரத்துல அண்டர் கிரவுண்ட்ல இருந்து நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். திலீப், நாம அவங்களுக்கு புத்தி கற்பிக்கணும்னா அவங்க உங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்து எப்படி மோசம் பண்ணாங்களோ அதே இன்ஜெக்ஷன் அவங்களுக்கு போட்டு விட்டு அவங்கள நாம பழி வாங்காம விடக்கூடாது.